அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த காணொளிக்கு பார்வையாளர்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மீண்டும் இன்று ஒரு காணொளியை பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். உலகின் மிகச்சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களில் ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் என்பவருக்கு ஒரு தனிப்பட்ட இடம் உண்டு. ஒரு காலத்தில் ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தில் கண்டிக்கப்பட்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் குழுவிலிருந்து நீக்கப்படுகின்ற நிலைமைக்கு போனார். ஏனென்று பார்த்தால், ரிக்கி பாண்டிங் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பார்களிலே குடித்துவிட்டு மிக பெரும் குடிகாரனை போல ரகளை செய்தார் என்றெல்லாம் புகார்கள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திற்கு வந்தது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் ரிக்கி பாண்டிங்கை கூப்பிட்டு, நீ போதை பழக்கத்தை நிறுத்திவிட்டு உன்னை நீ தீர்த்து கொள்ளவில்லை என்றால் வெகு விரைவில் கிரிக்கெட் குழுவிலிருந்து நீக்கப்படுவார், கிரிக்கெட் விளையாடும் வீரர்களில் உனக்கு இடம் இருக்காது என்று கடுமையாக கண்டித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட போதை பழக்கத்திற்கு அடிமையான ரிக்கி பாண்டிங் அந்த போதை பழக்கத்திலிருந்து மீண்டு, அதற்காக கவுன்சிலிங் பெற்று அந்த போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார், ஒரு தனி முத்திரையை பதித்தார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலிய அணிக்காக 2 முறை கோப்பைகளை பெற்றுத்தந்த, உலக கோப்பையை பெற்றுத்தந்த ஆஸ்திரேலிய அணியின் கிரிக்கெட் கேப்டன் என்ற வரலாற்று புகழுக்கு சொந்தக்காரரானார். போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு போதை பழக்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் வெகு விரைவில் மீண்டு வந்ததால் ரிக்கி பாண்டிங் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர். இந்தியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக, வெஸ்ட் இண்டீஸுடைய பிரையன் லாராவிற்கு இணையாக இன்றைக்கு ரிக்கி பாண்டிங் மதிக்கப்படுகிறார். காரணம், போதை பழக்கத்தை விட்டொழித்து விட்டு கிரிக்கெட்டில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்ததால் இன்றைக்கு ரிக்கி பாண்டிங் புகழின் உச்சத்தில் இருக்கிறார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை ரசிக்கின்ற அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் இன்றைக்கு கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங்கை போற்றி புகழ்கிறார்கள். அதை போலவே முகலாய பேரரசன் பாபர் இந்தியாவிற்குள் படையெடுத்து வந்த பொழுது பல நாடுகளை வென்றிருந்தாலும் கூட அவருக்கு எதிராக தொடர்ந்து முரசு கொட்டி கொண்டிருந்தான் ராஜபுத்திர மன்னன் ராணா சங்கா. ராணா சங்காவை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்று பாபர் முடிவெடுத்த பொழுது பாபருடைய ஆஸ்தான ஜோதிடர், வானத்திலே ஒரு செவ்வாய் தோன்றுகிறது, அது அபசகுணம் என்று பாபருக்கு சொல்லிவிட்டு, இப்பொழுது போர் தொடுத்தால் நமக்கு பாதகமாக முடியும், ஆகவே நாம் போருக்கு செல்ல வேண்டாம் என்று பாபரை அறிவுறுத்தினார் என்று பாபருக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் பாபர் கேட்கவில்லை. அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சி பாபருக்கு காத்திருந்தது. பாபருடைய போர் வீரர்கள் நீண்ட காலம் போர் செய்ததால் காபூலுக்கே திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே வீரர்கள் சோர்வுற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பாபர் உடனடியாக வீரர்கள் மத்தியிலே வந்து உரையாற்றுகிறார். நாம் உலகத்தின் பல நாடுகளை வென்று, உலகத்தின் பல நாடுகளில் வெற்றி தோல்விகளை சந்தித்து இன்றைக்கு இந்தியாவிலே நிலை கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சித்தமாக இருக்கிறது, ஆண்டவன் கட்டளையாக இருக்கிறது. அதை மீறுவதற்கு நாம் யார்? ஆகவே நாம் நம்மளை எதிர்த்து போர் முரசு கொட்டி கொண்டிருக்கின்ற ராணா சங்காவிற்கு எதிராக போர்க்களத்திலே நின்று வாள் வீசியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நான் மது குடிப்பதில் எவ்வளவு பிரியமானவன், மதுவின் மீது நான் எவ்வளவு பிரியம் கொண்டவன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன், இனி நான் மது அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்த பணியாளர்களை அழைத்து மது புட்டிகளையும் மது கோப்பைகளையும் எடுத்து வர சொல்கிறார் பாபர். அந்த போர் வீரர்களுக்கு முன்னால் மது புட்டிகளையும் மது கோப்பைகளையும் போட்டு உடைக்கிறார் பாபர். அங்கே மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதை பார்த்து வீரர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்தார்கள், வீரர்கள் எழுச்சி பெற்றார்கள். அதற்கு பிறகு கான்வா என்கின்ற யுத்த களத்தில் ராணா சங்காவின் படையை பாபருடைய முகலாய படை சந்திக்கிறது. அந்த போர் 10 மணி நேரம் நீண்டது. 10 மணி நேர முடிவில் பாபர் வெற்றி பெற்றார். இத்தனைக்கு பாபர் சந்தித்த ராணா சங்கா ஒன்றும் சாதாரண மன்னன் அல்ல, ஒரு மாவீரன். போர்க்களத்தில் 78 விழுப்புண்களை பெற்றவன். அவனுடைய ஒரு கால் சற்று சுவாதீனம் இல்லாத கால். ஒரு காலிலே போர்க்களத்திலிருந்து வந்து பாய்ந்த பால் அவருக்கு ஊனத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே ஒரு காலை சற்று விந்தி விந்தித்தான் நடப்பார். இடது கையிலே சற்று சுவாதீனம் குறைவு, இடது கண்ணிலே பார்வை குறைபாடு.
மாலை நேரத்தில் அவருடைய பார்வை மங்கிவிடும். எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் கூட அந்த ராஜபுத்திர பெருவீரன் ராணா சங்கா போர் என்று வந்து குதிரையில் அமர்ந்து வாள் எடுத்து போரிட ஆரம்பித்து விட்டால் அவருடைய குதிரையின் பாய்ச்சலில், அவருடைய வாள் வீச்சில் எதிரி நாட்டு படை வீரர்களுடைய தலைகள் கணக்கில்லாமல் காற்றிலே பறக்கும். அப்படிப்பட்ட புயலை கிளப்புகின்ற ஒரு மாவீரன். அந்த வீரனை அந்த போரிலே வெற்றி என்றார் பாபர். ராணா சங்கா கொல்லப்பட்டான். இந்த முறை பாபர் தன்னுடைய பீரங்கிகளுக்கு லாவகமாக சுழலும் சக்கரங்களை பொருத்தி இருந்தார். ஆகவே எவ்வளவு வீராவேசமாக போரிட்டாலும் கூட ராணா சங்காவின் ராஜபுத்திர படைகள் பாபருடைய பீரங்கி படைகளின் தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் 10 மணி நேரத்தில் தோல்வியை சந்தித்தார்கள். பாபர் வெற்றி பெற்றார். மாமன்னன் பாபர் மது பழக்கத்தை இனி தொடரமாட்டேன், மது குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். ஆகவே மது குடிப்பவர்கள் கூட குறிப்பிட்ட இளம் வயதிலேயே தெரிந்துவிட்டால் அவர்களும் வாழ்க்கையில் நல்ல முத்திரையை பதிக்கலாம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.